ஹலோ பிஆர்டி, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவம் கிரானைட் ஃபேக்ட்ரிக்கு தாங்க வந்திருக்கிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம கிரானைட் கல் எப்படி எடுத்துகிட்டு கிரானைட் கல்லை பண்ணுறாங்க அப்படின்றது ஃபுல் ப்ராசஸ் பார்க்குறோம். இது லொக்கேட் ஆகிருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா பர்கூர் ரோடு ஜெகதேவியில் இருக்குதுங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்க ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெயினில் தான் கல்லை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோப் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ரோப் போட்டு எடுத்து ரிமோட் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு கல் அறுக்கிற இடத்துல வைப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் தண்ணி போயிட்டே இருக்கணும், அப்போ தான் கட் பண்ண முடியும். அது தண்ணி போனால் தான் அந்த ப்ராசஸ் அப்படின்றது நடக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி உள்ளார ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. அதனால் இது ரெடியாக வச்சுருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னு தெரியும், ரோப் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயின் ரொம்ப பெரிய கல்லாக இருந்தால் இங்கே 2 பீஸாக பண்ணிவிட்டு நம்ம உள்ளார எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு பாதியாக கட் பண்ணிவிட்டு தான் எடுத்துகிட்டு போய் உள்ளார வைப்பாங்க, கட்டிங் ரூமுக்குள்ளே வைப்பாங்க. இங்கே பாருங்கள், நிறைய கல் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய கல் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் 2ஆக கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் உள்ளார வச்சு கட்டிங் ரூமில் வச்சு கட் பண்ணி எடுத்துருவாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கட்டிங் பண்ணுறது பெரிய பெரிய கல்லை பீஸாக பண்ணுற மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இதில் கட் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, பாலிஷ் போடுவாங்க. பாலிஷ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பாலிஷ் கட் பண்ணிவிடுவாங்க. கல் பாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பாலிஷ் வேணுமோ அது போடுவாங்க. இந்த மிஷின் இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம சவுண்டுனால பேசுனா நம்மளுக்கு சரியாக கேட்காதுன்ட்டு நான் ஆஃப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த மிஷின். ஒவ்வொரு பிளேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல் இருக்கும் பாருங்கள். இது ஒரு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேடு, ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் அந்த பிளேட் சைஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேடுக்கு அது எவ்வளோ இதாகணுமோ அந்த ஷேப் கொடுத்துருவாங்க. ஒரு பிளேடுமே பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேடு பார்த்தீங்கன்னா ஒரு கல் தான் வெட்ட முடியும். இது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கல்லை ஒரே இதில் வெட்டுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரானைட் கல்லை கட் பண்ணுறாங்க. ஸோ இது கொஞ்சம் டேஞ்சரான ஒர்க்கு, பார்த்து பண்ணணும். பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்படி இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஓஸெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் தண்ணி வந்துகிட்டே இருக்கணும். தண்ணி வந்துகிட்டே இருந்தால் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கட் ஆகும், கல் கட் ஆகும். தண்ணி இல்லாத கல் கட் பண்ண முடியாதுங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும். ஏரியா எல்லாமே ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும். இந்த மாதிரி கல்லை இது பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயினுவாங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின் பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இந்த சைடு ஒரு மாதிரி அப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் இருக்கும். ட்ராலி மாதிரி ட்ரெயின் எப்படியோ அது மாதிரி தண்டவாளம் மாதிரி இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓகேவா, தண்டவாளம் மாதிரி இரும்பு தண்டவாளம் இது இருக்கும். இது மேலே தான் பார்த்திங்கன்னா கல் எடுத்துகிட்டு வச்சுருவாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுவாங்க. மிஷின் ஆஃப் பண்ண வந்துட்டியா. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் ரூமுங்க. இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க இங்கே படுத்துப்பாங்க. இங்கே பாருங்கள், இதில் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. எல்லாமே ஆப்ரேட்டிங் கண்ட்ரோல்லாம் இங்கே தான். மிஷின் ஆன் ஆஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாப் இருக்குது. ஆட்டோ ஸ்டாப்னால் கல் கட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ஆட்டோ ஸ்டாப் ஆகிடும். மேனுவல் அண்ட் ஆட்டோ இருக்குது. ஏதாவது எமர்ஜென்சினா அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறதுக்கு இருக்குது. செட்டிங்ஸை மாற்றினா ஓம் பட்டன் இருக்குது. ஆட்டோ ஸ்டார்ட்டு, வாட்டர் பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப் ஆனில் இருக்கணும். மெயின் மோட்டர் இது ஆஃப் பண்ணால் எல்லாமே ஆஃப் ஆகிடுங்க. இங்கே பாருங்கண்ணா, மீட்டரு, கிராஸ் ட்ராவல் ஸ்பீடு பிளேடு ஸ்பீடு அதெல்லாமே இதில் கொடுத்துருவாங்க. கிராஸ் ட்ராவலு, லாங் ட்ராவலு, ஸ்பீடு, ரோப்புனா இந்த கல் தூக்கிட்டு வைக்கிறது ரோப்புன்னு சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் கண்ட்ரோலருங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சதை மட்டும் சொன்னால் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பாலிஷ் ஏரியா. கட்டிங் முடிஞ்சிட்ட அப்புறம் கட்டிங் பண்ண கல்லை உடைச்சிருவாங்க. உடைச்சிட்டு தனித்தனியாக பிரிச்சுடுவாங்க. இந்த மாதிரி ஸ்லாப்பாக பிரிச்சுட்டு
அந்த கல்லை வந்து பாலிஷ் போடணும். பாலிஷ் போடுறதுக்கு இந்த மிஷின் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு மிஷின் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஏன்னா கையில் தான் வந்து பாலிஷ் போடுவாங்க, கையில் ஓட்டுவாங்க மிஷின். நான் வேறு எங்கான விசிட் போனோம் அப்படின்னா அந்த மிஷின் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து அட்வான்ஸ்டு மிஷின்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 5 மினிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல் வந்து வெளியே போயிடுது. பாலிஷ் போடுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து கட்டிங் ஆகிடுது. ஃபஸ்ட்லேயே வந்து கட்டிங் ஆகிடுது. கட்டிங் ஆகிட்டு ஷேப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்லுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஸ்லோவாக மூவ் ஆகுதுன்னா பாலிஷோடு மூவ் ஆகுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாலிஷ் ஆகுது. இந்த மிஷின் பார்த்திங்க அப்படின்னா பெரிய மிஷினுங்க. இது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஹேண்ட் வாஷ் தான் போடுவாங்க. ஹேண்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிஷ்ன்றது வந்து போடுவாங்க. இந்த மிஷின் உள்ளார என்ன நடக்குது அப்படின்றது கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு கல் போச்சுன்னா பின்னாடியே இன்னொரு கல் அப்படியே போகும். இந்த கல் பாருங்கள், பாலிஷ் முடிஞ்சிட்டு மெதுவாக வெளியே வருது பார்த்திங்க. அது ரோல் மாதிரி சுற்றுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெட்னஸை வந்து ட்ரை பண்ணிடுதுங்க. அது வெட்னஸை வந்து ட்ரை பண்ணுற ஒரு மாப் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக ட்ரை பண்ணுது. அந்த வெட்னஸை வந்து ட்ரை பண்ணிடுது. ஏன்னா ஃபுல்லாக வாட்டர் தான் இருக்கும் உள்ளார. நான் அதுவும் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஆப்ரேட்டர்கிட்ட கேட்டேன், இது உள்ளார என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்ட்டு. மனுஷன் திறந்து ஓப்பன் பண்ணி காட்டினார். அது பாருங்கள், வேறு லெவலாக இருக்குதுங்க. இந்த எவ்வளோ பெரிய ப்ராசஸ் வந்து அசால்ட்டாக வந்து நடக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பார்க்குறது சிம்பிளாக தெரியும், எவ்வளோ ஒர்க் நடக்குது அப்படின்ட்டு. உள்ளார பாருங்கள், இந்த ஸ்லாப்பெல்லாம் எடுக்கும்போது உஷாராக எடுக்கணுங்க. பசங்க பாவம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஏன்னா கல் எல்லாமே செம்ம வெயிட்டாக இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட நம்ம மேலே விழுறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ட்ராலி இருக்குது, பட் அதை எடுத்து எப்படி வைக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க, டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுறாங்க. ஆனால் ரொம்ப ரிஸ்க். அங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்லாப்பு. ஒருத்தரே அழகாக அந்த வண்டியில் எடுத்து வச்சிடுறாங்க, அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு அன்லோட் பண்ணிடுறாங்க. ஆனால் இது எடுத்து வைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் கையிலே தான் தூக்கி வைப்பாங்க. இங்கே பாருங்கள், மிஷின் இருக்குது. அழகாக சாய்ச்சிட்டு அந்த ட்ராலி எடுத்து வைக்கிறாங்க. அந்த ட்ராலி மேலே அழகாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்லுன்றது அழகாக வச்சுருவாங்க. அதிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ட்ராலிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ட்ரை பண்ணிவிடுவாங்க. ட்ரை போட்டுட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அவங்க பாலிஷ் போடுவாங்க. திரும்ப அது மேலே வந்து நம்ம ஹேண்ட் பாலிஷ் வந்து போடணும். என்ன பாலிஷ் என்ன கல்லோ அதுக்கு தகுந்த மாதிரி பாலிஷ் வந்து போடுவாங்க. இந்த பிரம்மாண்ட மிஷினுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோமா? ஆப்ரேட்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டாச்சு, ஓப்பன் பண்ணி காட்டுற அப்படின்ட்டாரு. மேலே போவோம். ஓப்பன் த டோர். அவர் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணார். ஆனால் அவர் என்னமோ சொன்னாருங்க. ஆனால் சவுண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா செம்ம சவுண்டாக இருந்தது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா பின் வாய்ஸ் நான் பாடுறேன், கேட்டுக்கோங்க. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் தெரியும் உங்களுக்கு. 1 2 3 4 5 6 7 8 11 12 நம்பர் வரையும் இருக்கும்னு நினைக்கிறேன். 12 13 சம்திங் இருக்கும். அந்த ஒரு நம்பருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ன்றது ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 வகையான பாலிஷ் வந்து நடக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பு அதாவது 12 கோட்டிங் அப்படின்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிஷ்ன்றது வந்து நடக்குங்க. அப்படி நடந்து தான் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த பாலிஷ்ன்றது கம்ப்ளீட் ஆகிட்டு பின்னாடி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கல்லுன்றது பார்த்திங்கன்னா வெளியே வரும். கம்ப்ளீட் பாலிஷ் ஆகிடும். இதுதான் கம்ப்ளீட்டான இதிலே கம்ப்ளீட் பாலிஷ் ஆகிடுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அறுத்த கல் ஸ்லாப் எடுத்துகிட்டு வந்து பாலிஷ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது மேலே அது என்ன கல்லோ இது மாதிரி ட்ரை பண்ணிவிடுவாங்க. வெயிலில் போட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிடுவாங்க. பார்த்திங்க அப்படின்னு தெரியும். இது சும்மா உணர்த்தி விட்ருவாங்க. பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணுறதுக்காண்டி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிட்டு பின்னாடி அது என்ன கல்லோ அந்த கல்லுக்கு தகுந்த மாதிரி பாலிஷ் அப்படின்றது வந்து போடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் பாலிஷ் எல்லாம் போட்டுருவாங்க. வாட்டர் பாலிஷு சம்திங் எல்லாம் சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அது என்ன வகையான கல்லோ அந்த கல்லுக்கு தகுந்த மாதிரி பாலிஷ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க, ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிஷ் போட்டதுக்கப்புறம் அந்த கல் பார்த்திங்கன்னா எவ்வளோ பாலிஷாக இருக்குது பாருங்கள்.
இதெல்லாம் மெஷர்மெண்ட் போட்டு வச்சுட்டுக்கிறாங்க. இதே பாருங்கள், நம்ம அப்படியே தெரிகிறோம், நல்லா பாலிஷாக இருக்குது பாருங்கள். இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி இங்கேயே பார்த்தீங்கன்னா பாலிஷ் எல்லாமே போட்டு இங்கேயே ஷோரூம் கூட இருக்குது. ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கம்மியான ரேட்லேயே வந்து கிடைக்கும். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது வேறு குவாலிட்டி கல். இங்கே பாருங்கள், கலர் பார்த்தாலே தெரியும் பாருங்கள், அப்படியே நம்ம தெரிகிறோம். இங்கேயே பண்ணி இங்கேயே ஷோரூமெல்லாம் போட்டு விற்கிறாங்க. நம்மளுக்கு கம்மியான ரேட்டில் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.